ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யுகாதின்றதுனால எங்கள் மம்மி ஸ்பெஷலாக சமையல் செஞ்சுருக்காங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் செஞ்சோம்னா அதில் கொஞ்சம் பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அப்புறமா ஒரு ஜாரில் நம்ம கட் பண்ணி தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறமா பச்சை மிளகாய் சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவை பீன்ஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போ நம்ம கோசம்பரி தான் பண்ண போகிறோம். கட் பண்ண வெள்ளரிக்காய் பைத்தம் பருப்பு பச்சை மிளகா அப்புறமா கொத்தமல்லி துருவின தேங்காய் உப்பு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கோசம்பரி ரெடி. இப்போ ஒப்பர் தான் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் மைதா மாவு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தோரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த தோரம் பருப்பு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் இடித்த வெல்லம் கொஞ்சம் தண்ணி நம்ம வேக வச்ச தோரம் பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கு ஏலக்காய் அதுக்கப்புறமா துருவின தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம செஞ்ச மாவை சப்பாத்தி கல்லில் வச்சு கொஞ்சம் தட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு அதை நல்லா கையிலே தட்டிக்கோங்க. தோசைக்கல் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நல்லா தீயாத அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் சித்திரம்லாம் செய்யலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு பட்டை பச்சை மிளகா அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே அரைச்ச மசாலா அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ துருவின மாங்காய் மஞ்சத்தூள் உப்பு சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை செய்யலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஜாரில் அரிசி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா சோம்பு கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச மாவை ஒரு பேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ண வெங்காயம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு தட்டி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு அதை தீயாத அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லா டிஷ்ஷும் ரெடி. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபெஸ்டிவல் டைமில் சொந்தக்கார் வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.